Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 5HT. அதாவது 5HT என்ன? ஃபர்ஸ்ட் வந்து 5HT என்னன்னு பார்த்துருவோம். தென் அதோட சிந்தசிஸ், டிஸ்ட்ரிபியூஷன், டீக்ரேடேஷன், அப்புறம் அதோட ஃபார்முலா ரியாக்ஷன் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 5HT அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். 5HT 5HT அப்படின்னா இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா 5 ஹைட்ராக்சி ட்ரிப்டமைன். அது என்னன்னா 5 ஹைட்ராக்சி ட்ரிப்டமைன். இந்த 5 ஹைட்ராக்சிட்டோனின் என்ன? செரட்டோனின் சொல்லலாம். செரட்டோனின். அது 5H என்னன்னா 5 ஹைட்ராக்சிட்ரிப்டமைன். 5 ஹைட்ராக்சிட்ரிப்டமைன் என்ன சொல்றாங்கன்னா செரட்டோனின் சொல்லலாம். செரட்டோனின் இந்த செரட்டோனினோட சோர்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி இது எங்க வந்து ஃபவுண்ட், அதாவது எங்க இருக்கும் அப்படின்னா பிளான்ட் டிஷ்யூ அண்ட் அனிமல் டிஷ்யூல தான் மேஜரா வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். எங்க அப்படின்னா பிளான்ட் டிஷ்யூ அண்ட் அனிமல் டிஷ்யூ. அவ்வளவுதான். 5HT. 5HT என்னன்னா 5 ஹைட்ராக்சிட்ரிப்டமைன். 5 ஹைட்ராக்சிட்ரிப்டமைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா செரட்டோனின் சொல்றாங்க. செரட்டோனோட சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் டிஷ்யூ அண்ட் அனிமல் டிஷ்யூ. இதான் வந்து 5HT யோட இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து 5HT யோட சிந்தசிஸ் பார்ப்போம். ஓகே, இப்போ சிந்தசிஸ் ஆஃப் 5HT பார்ப்போம். சிந்தசிஸ் ஆஃப் 5HT. இப்போ 5HTன்றது நம்ம பாடியில எங்க சிந்தசிஸ் ஆகுது, ஸ்டோரேஜ் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டொமக்ல இருக்க என்ட்ரோக்ரோமோபின் செல்ஸ் அங்கதான் வந்து சிந்தசிஸ் ஸ்டோரேஜ் நடக்குது. எங்க அப்படின்னா ஸ்டொமக்ல எடுத்துட்டோம்னா மேஜரா எங்க சிந்தசிஸ் ஆகுது எங்கன்னா என்ட்ரோக்ரோமோபின் செல்ஸ். இன்ட்ரோக்ரோமோபின் செல்ஸ் நடக்குது. இப்போ மேஜர் நம்ம பாடியில் எங்கெல்லாம் பிரசன்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 90% வந்து எங்க இருக்குன்னா இண்டஸ்டைன், அதாவது என்ட்ரன்ஸ் முன்னாடி இண்டஸ்டைன்ல தான் 90% வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ரிமைனிங் 10% எங்க இருக்குன்னா பிளேட்லெட்ஸ்லயும் பிரெயின்லயும் இருக்கு. அதாவது 90% எங்க இருக்கு அப்படின்னா இண்டஸ்டைன். ரிமைனிங் 10% எங்க இருக்குன்னா பிளேட்லெட்ஸ் அண்ட் பிரெயின். பிளேட்லெட்ஸ் அண்ட் பிரெயின்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு, அதான் பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து சிந்தசிஸ் வந்து பார்த்தோம். இப்போ சிந்தசிஸ் வந்து கெமிக்கல் எப்படி சிந்தசிஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அமினோ ஆசிட் டிரிப்டோஃபான் வந்து அமினோ ஆசிட் டிரிப்டோஃபான்ல இருந்து நம்ம வந்து 5HT வந்து சிந்தசிஸ் ஆகுது. இப்போ கெமிக்கல் சிந்தசிஸ் பார்த்தோம் அப்படின்னா டிரிப்டோஃபான்ல இருந்து நமக்கு வந்து 5HT வருது. இப்போ வந்து அமினோ ஆசிட் டிரிப்டோஃபான்ல இருந்து 5HT சிந்தசிஸ் ஆகுது. இப்போ சிந்தசிஸ் பார்த்தோம்னா ஸ்டொமக்ல வந்து என்ட்ரோக்ரோமோபின் செல்ஸ் மேஜர் எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னா 90% வந்து இண்டஸ்டைன்லயும் 10% வந்து பிளேட்லெட்ஸ் அண்ட் பிரெயின்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அதோட சிந்தசிஸ் பார்த்தோம் அப்படின்னா அமினோ ஆசிட் டிரிப்டோஃபான்ல இருந்து நமக்கு வந்து 5HT கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து இதோட டீக்ரேடேஷன் பார்ப்போம். டீக்ரேடேஷன் ஆஃப் 5HT பார்ப்போம். டீக்ரேடேஷன் இந்த 5HT வந்து எதனால டீக்ரேட் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மெயின் ரீசன் வந்து MAO. அந்த MAO-னால தான் 5HT வந்து டீக்ரேட் ஆகுது. நம்ம ஆல்ரெடி சிந்தசிஸ்ல பார்த்தோம் அமினோ ஆசிட் டிரிப்டோஃபான்ல இருந்து நமக்கு வந்து 5HT கிடைக்குது. அப்ப அந்த 5HT வந்து MAO டீக்ரேட் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்னன்னா 5 ஹைட்ராக்சி இண்டோல் அசிட்டிக் ஆசிட் கிடைக்குது. இதான் வந்து நம்ம டீக்ரேடேஷன் ப்ராடக்ட். இப்போ பார்க்குறோம் டிரிப்டோஃபான், அதாவது அமினோ ஆசிட் டிரிப்டோஃபான். இதுல என்ன ஆகுதுன்னா 5HT. இந்த 5HT வந்து MAO-னால டீக்ரேட் ஆச்சு அப்படின்னா வர்ற ப்ராடக்ட் வந்து என்னன்னா 5 ஹைட்ராக்சி இண்டோல் அசிட்டிக் ஆசிட். இதான் வந்து 5HT-யோட டீக்ரேடேஷன் ப்ராடக்ட். அவ்வளவுதான் டீக்ரேடேஷன். நெக்ஸ்ட் வந்து 5HT-ல வந்து என்னென்ன ரிசெப்டார்ஸ் இருக்குன்றத பத்தி பார்ப்போம். 5HT என்னென்ன ரிசெப்டார்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ரிசெப்டார்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 5HT1, 5HT2, 5HT3, then
5HT4, 5HT5, 5HT6, 5HT7. இந்த மாதிரி வந்து 7 ரிசெப்டார்ஸ் இருக்கு. மேஜரா பார்த்தோம் அப்படின்னா இந்த 6 ரிசெப்டார்ஸ்மே என்னன்னு பார்த்தோம்னா ஜி புரோட்டீன் கப்பல் ரிசெப்டார்ஸ். என்னன்னா ஜி புரோட்டீன் கப்பல் ரிசெப்டார்ஸ். இந்த 5HT3 மட்டும் என்னன்னு பார்த்தோம்னா ligand gated ion channel. ligand gated ion channel. இது வந்து G protein couple receptors. இங்க வந்து 5HT3 வந்து ligand gated ion channel. ligand gated ion channel ஒர்க் என்ன பார்த்தோம் அப்படின்னா சோடியம் அண்ட் பொட்டாசியம் அயன்ஸ் வந்து அதோட பேசேஜுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதாவது மூவ்மெண்ட் ஆஃப் சோடியம் அண்ட் பொட்டாசியம் அயன்ஸ். இதான் வந்து ligand gated channelோட ஒர்க்கு. சரி, ஓகே. ரிசெப்டார்ஸ் பார்த்துட்டோம். ரிசெப்டார்ஸ்ல வந்து 7 டைப்ஸ் இருக்கு. அதுல எக்ஸப்ட் 5HT3 தவிர மிச்சம் எல்லாமே வந்து G protein coupled receptors பார்த்தோம். 5HT3 வந்து ligand gated receptor. இப்போ ligand gated ion channel அது வந்து எதுக்கு சார்ந்தா மூவ்மெண்ட் ஆஃப் சோடியம் அண்ட் பொட்டாசியம் அயன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன், அதாவது 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமினோட ஃபார்மகாலஜி ஆக்ஷன் வந்து இப்போ பார்ப்போம். ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனா 5HT, அதாவது செரோட்டோனினோட ஃபார்மகாலஜி ஆக்ஷன் இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எங்கெங்கெல்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா CNS, CVS, GIT அண்ட் அதர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா immediate action, platelet, skeletal muscle and stimulation of sensory nerve. இதான் வந்து அதர் ஆக்ஷன்ஸ். இப்போ மேஜர் ஆக்ஷன் பார்ப்போம். CVS கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், அதில் என்ன ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணு பார்த்தோம்னா ட்ரைபேசிக் ரெஸ்பான்ஸ். ட்ரைபேசிக் ரெஸ்பான்ஸ் அது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஐவி இன்ஜெக்ஷன், அதாவது இந்த செரோட்டோனின் வந்து ஐவி இன்ஜெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா பிளட் பிரஷர் வந்து சேஞ்ச் ஆகும். அதான் வந்து ட்ரைபேசிக் ரெஸ்பான்ஸ். அந்த சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் ஃபால், ரைஸ் அண்ட் ஃபால், அதாவது பிபி சேஞ்சஸ். இப்போ இனிஷியல் பிபி எதனால வருது அப்படின்னா வேகல் ஆக்ஷனால பிபி வந்து இனிஷியலா வந்து ஃபால் ஆகுது. செகண்ட் வந்து ரைசிங் பிபி. பிபி எதுக்கு திருப்பி ரைஸ் ஆகுது பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது வேசல் கன்ஸ்ட்ரக்ஷனால பிபி வந்து ரைஸ் ஆகுது. திருப்பி ஃபாலிங் பிபி அது எதனால பார்த்தோம்னா அட்ரியோல் டைலேஷன். இதான் வந்து ட்ரைபேசிக் ரெஸ்பான்ஸ். என்னன்னா இனிஷியல் ஃபாலிங் பிபி, ரைசிங் பிபி, ஃபாலிங் பிபி. எதனால வருது? ஐவி இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுனால வருது. என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம்னா பிபி வந்து சேஞ்ச் ஆகுறதுனால இந்த ட்ரைபேசிக் ரெஸ்பான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்பதான் வந்து சிவிஎஸ், அதாவது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தோட ஆக்ஷன். நெக்ஸ்ட் வந்து சிஎன்எஸ் பார்ப்போம். சிஎன்எஸ் அப்படின்னா இது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட பிஹேவியர், மூட், எமோஷன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது கண்ட்ரோல் ஆஃப் பிஹேவியர், மூட் அண்ட் எமோஷன். இதான் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தோட ஆக்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஜிஐடி, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் த கேஸ்ட்ரிக் மோட்டிலிட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது. அப்புறம் டயரியா ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது கேஸ்ட்ரிக் மோட்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கன்ட்ராக்ஷன் ஆகி டயரியா ப்ரொடியூஸ் பண்ணுது நமக்கு. இதான் வந்து ஜிஐடியோட ஒர்க்கு. இது இன்னொரு ஆக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க அசிட்டல் கொலைன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது ரிலீஸ் ஆஃப் அசிட்டல் கொலைன் ரிலீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இன்க்ரீஸ் பண்ணி ப்ரோகைனடிக் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து அதர் ஆக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எமிசிஸ். எமிசிஸ் என்னன்னா 5HT3, அதாவது வாமிட்டிங் சென்டரை வந்து பிரிசிபேட் பண்றதுனால வந்து வாமிட்டிங் வருது. நம்ம கட்ல வந்து என்ன பிரசன்ட் ஆகுது 5HT3னால தான் அவங்க வந்து வாமிட்டிங் பிரசன்ட் ஆகுது, வருது. வாமிட்டிங் வந்து பிரிசிபேட் ஆகுது. இப்ப பிளேட்லெட் பார்த்தோம் அப்படின்னா 5HT2, அதனால மெயினான ரிசெப்டர் வந்து 5H2னால தான் பிளேட்லெட் வந்து அக்ரிகேட் ஆகுது. அதோட ஆக்ஷன் 5H2 ஆக்ஷன் வந்து பிளேட்லெட் அக்ரிகேஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ் பார்த்தோம்னா மசில் கான்ட்ராக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸ்டிமுலேஷன் ஆஃப் சென்சரி நர்வ். சென்சரி நர்வ்னா பெயின், அதாவது பெயின் அட் த சைட் ஆஃப் இன்ஜெக்ஷன், அதாவது இன்ஜெக்ஷன் போற சைட் வந்து பெயின் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போலாம் வந்து ஃபார்மகாலஜி ஆக்ஷன் ஆஃப் 5HT என்னன்னு பார்த்தோம். CNS, CVS, GIT, அதுல வந்து எமிசிஸ், பிளேட்லெட், ஸ்கெலிட்டல் மசில், ஸ்டிமுலேஷன் ஆஃப் சென்சரி நர்வ். இந்த அதர்ஸ்ல இருக்கிறதுல எமிசிஸ்னா மெயினா வந்து 5HT3 ரிசெப்டார்ன்றத மறந்துடாதீங்க. அதே பிளேட்லெட் அப்படின்னு பார்த்தோம்னா 5HT2. இதான் வந்து ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் ஆஃப் 5HT. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா 5HTன்னு என்ன பார்த்துட்டோம், அதோட சிந்தசிஸ், டீகிரேடேஷன், ஸ்டோரேஜ், நெக்ஸ்ட் வந்து ஃபார்மகாலஜி ஆக்ஷன் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்ப்போம் அப்படின்னா இதோட கிளாசிபிகேஷன், அதாவது செரோட்டோனின் ஆன்டகோனிஸ்ட், செரோட்டோனின் அகோனிஸ்ட் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.